தன்னம்பிக்கையும் அடுத்தது இறை நம்பிக்கையும் அவசியம். ஒருபோதும் வறுமையை பற்றி சிந்திக்காதீர்கள், வறுமையை பற்றியே சிந்தியுங்கள். உங்கள் பையனுக்கு நடக்க கற்றுக் கொடுங்கள், ஓடுவதற்கு தானாகவே கற்றுக்கொள்ளுவான். நான் சுறுசுறுப்பானவன் என்பதை எப்போதும் நினைக்க வேண்டும். மனம் உங்களை வேலை வாங்கிவிடும். வெற்றியை நோக்கி சிந்தியுங்கள், வெற்றிக்கான சூழ்நிலை எளிதாக வந்துவிடும். முதுமை என்பது உணர்வை பொறுத்தது, வயதை பொறுத்தது அல்ல. செயல் திறமை மட்டுமே ஒருவரை உயர்த்தும் அல்லது தாழ்த்தும். எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி. பழிவாங்குதலை காட்டிலும் மன்னித்தல் மிகச்சிறந்தது. நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னையும் எப்போதுமே மண்டியிடுவது இல்லை. உங்கள் குறைகளை சுட்டி காட்டுபவரே உங்கள் வாழ்க்கையின் ஏணிப்படி என உணருங்கள். முயற்சியை ஒருவன் நிறுத்திவிட்டால் அதே வினாடி அவனது சக்தி அவன் கைவிட்டு நழுவிவிடும். வளமுடன் வாழும்போது நண்பர்கள் உன்னை அறிவார், வறுமையில் நீ நண்பர்களை அறிவாய். சோம்பல் எல்லாவற்றையும் கடினமாக்கும், சுறுசுறுப்பு எல்லாவற்றையும் எளிமையாக்கும். கைமாறு கருதாமல் வாழ்கிற எவரும் அழியாத ஆன்மா இருக்கிறது. நாம் வாழ்வது ஆண்டுகளால் அல்ல, செயல்களால் தான். அறிவை எந்த சூழ்நிலையிலும் பயன்படுத்த தெரிந்தவனே சிறந்த ஞானி. இன்னல்கள் எதிர்படும் போது வெற்றியை பெற்று தருவது நமது உழைப்பே. இந்த உலகத்தில் நீங்கள் வளர்ந்துள்ளதால் உங்கள் முத்திரை ஒன்றையே விட்டு செல்லுங்கள். எந்த சக்தியாலும் அசைக்க முடியாத சக்தி ஒன்று உள்ளது என்றால் அது மனிதனின் மனோசக்தி. மனோதைரியத்தை இழந்துவிட்டால் மனிதன் எல்லாவற்றையும் இழந்து விடுகின்றான். உழைப்பதற்கு பயப்படாதவர்கள் எதிர்காலத்தில் சக்தி மிக்க மனிதர்களாக திகழ்வார். சிக்கனமாக வாழும் ஏழை விரைவில் செல்வந்தனாவான். வெற்றியின் ரகசியம் எடுத்த காரியத்தில் நிலையாக நிற்பது. செல்வந்தனாக மிக சுருக்கமான பதில் பிறருடைய துன்பத்தை கண்டு இறங்குதல் மனித குணம், அதை நீக்குதல் தெய்வ குணம். மின்மணி பூச்சி பார்க்கும் போதுதான் சுடர் விடுகிறது, மனிதன் செயல் புரியும் போதுதான் உயர்வடைகின்றான். அதிகாரத்தை வெல்வது அன்பு, பயத்தை வெல்வது துணிவு. துன்பம் வந்த சமயத்தில் நிதானம் தவறிவிடக் கூடாது. பொறுமையுடன் இருக்க வேண்டும். புகழை நோக்கி ஓடாதீர்கள், புகழை நீக்கியும் ஓடாதீர்கள். நிதானத்தை கடைப்பிடி, அதுவே வெற்றியின் முதற்படி. சந்தோஷத்தை வெற்றி கொள்ளுங்கள், தோல்வியை தவிர்த்து விடலாம். தன்னம்பிக்கை உங்களை உறுதியுடன் செயல்பட முன்னோக்கி செலுத்தும். எவன் ஒருவன் அதிகமாக தனித்து நிற்கின்றானோ அவன்தான் மிக பலமான மனிதன். எல்லோரையும் காப்பாற்றக்கூடியது எதுவோ அதுவே தர்மம். நல்லதே நடக்கும் என்ற உறுதியுடன் இருப்பவர்கள் இறைவனின் மகத்தான சக்தி பெற்று வளம் பெறுவார். ஆரோக்கியம், மன அமைதி, போதுமான அளவு திறமை, இந்த மூன்றையும் பொறுத்தே முழு மகிழ்ச்சி அமையும். உண்மையை நேசி, ஆனால் பிழையை மன்னித்து விடு. மனநிறைவே தொட்டதையெல்லாம் பொன்னாக்கும் மந்திரக்கோள். தீமை செய்தவரை அலட்சியம் செய்து விடுங்கள், அதுதான் பழி வாங்குவதின் ஆரம்பம். மன்னித்து விடுங்கள், அதுதான் பழி வாங்குதலின் முடிவு. மனிதர்களுக்கு நல்லது செய்வதுதான் கடவுளுக்கு செய்யும் மிக மிக நல்ல தொண்டாகும். கற்பனை என்பது எல்லா அம்சங்களிலும் உட்புகுந்து வாழ்வை உன்னதமாக்குகிறது. எதையும் வித்தியாசமாக செய்யுங்கள், வெற்றி நிச்சயம். கோபத்தோடு எழுந்தவன் நஷ்டத்தோடு உட்காருவான். பொறுமையை கசக்கும், ஆனால் கிடைக்கும் பலன் இனிக்கும். எளிமையும் தூய்மையும் ஒரு மனிதனை உயர்ந்தவன் என்ற நிலைக்கு உயர்த்துகின்றன. சொல்லக்கூடாத பேச்சால் அதை சொல்லாமல் இருப்பதே மேல். எந்த வேலையும் இழிவு இல்லை, சோம்பல்தான் இழிவு. உண்மை மகிமை பொருந்தியது, அது நிலைத்து நிற்கும். கெட்ட விஷயங்கள் காற்றைப் போல அதிவிரைவில் பரவும், நல்ல விஷயங்கள் தாமதிக்கும். தோல்வியை ஒப்புக்கொள்ள தயங்கக்கூடாது. தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நிறைய இருக்கிறது. சந்தோஷமும் உழைப்பும் ஆயுளை விருத்தி செய்யும். உலகில் மிகவும் தெய்வீகமானது சக மனிதனிடம் நீங்கள் காட்டும் அன்பும் பரிவும் தான். பெரிய செயல்களை சாதிக்க இன்றியமையாத தேவை தன்னம்பிக்கை. உண்மைக்காக எதையும் துறக்கலாம், ஆனால் எதன் பொருட்டும் உண்மையை துறக்கக்கூடாது. துணிந்து நின்று செயல்படுகிறவர்கள் தான் அடிக்கடி வெற்றி சிகரத்தை அடைகின்றனர். கடந்து போன விஷயங்களை பற்றி கவலைப்பட்டு கண்ணீரை மேன்மேலும் வீணாக்காதீர்கள். மன வலிமையுடன் இருந்தால் மட்டும் போதாது, அவற்றை நல்ல விதமாக பயன்படுத்தவும் வேண்டும். பகை, பொறாமை ஆகியவற்றை நீ வெளிப்பட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே திரும்பி வந்து சேர்க்கும். பிறர் தவறுகளை கண்டு தன் தவறுகளை திருத்திக் கொள்பவன் அறிவாளி. எழுதப்படும் சொல்லை விட பேசப்படும் சொல்லே வலிமை வாய்ந்தது.
எது உண்மை, எது நல்லது என்று நீ நினைக்கிறாயோ அதை உடனே நிறைவேற்றுவது நல்லது. அமைதியாக சிந்தித்து திட்டமிட்டு செயல்படுங்கள். வெற்றி உங்களுடையது. உங்களை நீங்கள் நம்ப தொடங்கும் போதுதான் ஒளி பொருந்திய பாதையில் அடியெடுத்து வைக்க முடியும். உண்மையான பெரிய மனிதனுக்கு முதல் அடையாளம் பணிவு. நம் மனம் எதை பற்றி அடிக்கடி சிந்திக்கிறதோ அதை நடத்தவே நம் மனம் வழிகாட்டும். அமைதிக்காக உழைத்து அமைதியுடன் வாழ்பவர்களே பாக்கியசாலிகள். உழைக்கும் மனிதனின் உறக்கம் இனிமையானது. வாழ்க்கை என்பது உங்களை கண்டுபிடிப்பதற்காக அல்ல, உங்களை உருவாக்கிக் கொள்வதற்காக. உன் கோபத்திற்காக நீ தண்டிக்கப்பட மாட்டாய். காரணம், உன் கோபமே அது செய்துவிடும். வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு நாம் அதை செய்துவிடுவோம் என்று தொடர்ந்து பயப்படுவதுதான். நீங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ விரும்பினால் அதை ஒரு இலக்குடன் இணைக்கவும், மக்கள் அல்லது பொருட்களுடன் அல்ல. உங்களால் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை வாழ்க்கை உங்கள் மீது திணிக்கிறது. ஆனால் நீங்கள் எப்படி வாழப் போகிறீர்கள் என்பதை நீங்கள் தான் தேர்வு செய்ய வேண்டும். 1000 மைல் பயணம் முதல் அடியில் தொடங்குகிறது. அடுத்தவர்களுடன் உங்களை ஒப்பிடாமல் அல்லது போட்டியிடாமல் எளிமையாக இருப்பதில் நீங்கள் திருப்தி அடைந்தால் அனைவரும் மதிப்பார்கள். நேரம் என்பது உருவாக்கப்பட்ட ஒன்று. எனக்கு நேரமில்லை என்று கூறுவது எனக்கு விருப்பமில்லை என்று கூறுவதற்கு சமம். நீங்கள் மனம் சோர்வடைந்திருந்தால் கடந்த காலத்தில் வாழ்கிறீர்கள். கவலையுடன் இருந்தால் எதிர்காலத்தில் வாழ்கிறீர்கள். நிம்மதியாக இருந்தால் நிகழ்காலத்தில் வாழ்கிறீர்கள். உங்கள் மனம் ஒரு சக்தி வாய்ந்தது. நீங்கள் அதை நேர்மையான எண்ணங்களால் நிரப்பினால் உங்கள் வாழ்க்கை மாறத் தொடங்கும். மகிழ்ச்சி என்பது உங்களிடம் உள்ளதையோ அல்லது நீங்கள் யார் என்பதையோ சார்ந்தது இல்லை. இது நீங்கள் நினைப்பது மட்டுமே சார்ந்துள்ளது. உங்கள் வாழ்க்கையில் பல தோல்விகளை சந்தித்திருப்பீர்கள். ஆனால் உங்களை ஒருபோதும் தோற்கடிக்க வேண்டாம். உங்கள் முகத்தை எப்போதும் சூரிய ஒளியை நோக்கி வைத்திருங்கள். நிழல்கள் உங்கள் பின்னால் விழும். வெற்றி இறுதியானது அல்ல, தோல்வி மரணமும் அல்ல. தொடரும் துணிவுதான் முக்கியம். எனக்காக திறக்காத அந்த பழைய கதவை நான் தொடர்ந்து தட்டப்போவது இல்லை. என் சொந்த கதவை உருவாக்கி அதன் வழியாக நடக்கப் போகிறேன். வெற்றி என்பது நீங்கள் விரும்புவதை பெறுவது. மகிழ்ச்சி என்பது நீங்கள் பெறுவதை விரும்புவது. வாழ்க்கை என்பது சைக்கிள் ஓட்டுவது போன்றது. உங்களை சமநிலை பராமரிக்க நீங்கள் தொடர்ந்து முன்னேற வேண்டும். கடந்த காலத்தில் வாழாதே. எதிர்காலத்தை பற்றி கனவு காணாதே. தற்போதைய தருணத்தில் மனதை ஒருமுகப்படுத்து. உங்களால் கட்டுப்படுத்த முடியாததை பற்றி கவலைப்படுவதற்கு பதிலாக நீங்கள் உருவாக்கக்கூடியவற்றிற்கு உங்கள் ஆற்றலை மாற்றவும். உங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் நேசிக்கவும் முன்னேறவும் மற்றும் பறக்க விரும்பினால் உங்களை நீங்கள் எடைப்படுவதை விட்டுவிட வேண்டும். உங்கள் வசதியான மண்டலத்தை விட்டு வெளியேற பிறகுதான் நீங்கள் மாறவும் வளரவும் மாற்றவும் தொடங்குவீர்கள். மற்றவர்களின் நடத்தையை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அதற்கு நீங்கள் எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என்பதை நீங்கள் தேர்வு செய்யலாம். தொடருங்கள். உங்கள் கடுமையான நேரங்கள் பெரும்பாலும் உங்கள் வாழ்க்கையின் சிறந்த தருணங்களுக்காக வழிவகுக்கும். கடின சூழ்நிலைகள் இறுதியில் வலிமையான மக்களை தான் உருவாக்குகின்றன. உங்கள் இதயத்தை பின்பற்றுங்கள். உங்கள் உள்குரலை கேளுங்கள். மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படுவதை நிறுத்துங்கள். ஒருபோதும் நம்பிக்கையை இழக்காதீர்கள். வாழ்க்கையின் புயல்கள் மக்களை வலிமையாக்குகின்றன. யார் எப்படியோ அப்படியே அவர்களிடம் இரு. இதை மீறி நடந்தால் நீ ஏமாளியாவாய். உன்னை சுற்றி நிகழும் எல்லாவற்றையும் நீ கவனி. ஆனால் எல்லாவற்றிற்கும் எதிர்வினையாற்றாதே. முதலில் பலம் பொருந்தியவனாயிரு. பிறகு நல்லவனாய் இருந்து கொள்ளலாம். பலம் இல்லாத நல்லவர்களால் நீண்ட நாட்களுக்கு நல்லதை செய்ய முடியாது. கண் கலங்கவும் கவலைப்படவும் உனக்கு நேரம் இல்லை. அசைக்க முடியாத லட்சிய வேயோடு உன் பாதையில் பயணி. உனக்கு எல்லாம் கைகூடும். அன்பாக பேசுகின்றார்களே என்று நினைக்காதே. சிலரின் அன்பு போலியானது. கோபப்படுகின்றார்களே என்று நினைக்காதே. சிலரின் கோபம் உன் நலனுக்கானது. சிரித்து பேசுகின்ற அனைவரும் நல்லவர்களும் இல்லை. முறைத்து பேசும் அனைவரும் கெட்டவர்களும் இல்லை என்ற புரிதல் உனக்கு எப்போது வருகின்றதோ அப்போது உனக்கு உண்மை புலப்படும். உங்கள் நேரத்தை உறிஞ்சும் சில அட்டை பூச்சிகளிடம் இருந்து தள்ளி இருங்கள். அது யாராக இருந்தாலும் சரி. யார் எதை கொடுத்தாலும் அதை அவர்களுக்கு திருப்பி கொடுத்து விடுங்கள். அதில் பாவமும் இல்லை, பழியும் இல்லை. எல்லோரையும் மதிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. கண்ணாடியை போல இரு. வாழ்க்கையில்
ஒவ்வொரு அனுபவம் ஒரு பாடத்தை புரிய வைக்கும். அது உனக்குள் உள்ள உனது பலத்தை உனக்கு புரிய வைக்கும், உனது பலவீனத்தையும் உனக்கு தெரிய வைக்கும். நல்ல அனுபவம் கிடைத்தால் பரவசப்பட வேண்டும், மோசமான அனுபவம் கிடைத்தால் பக்குவப்பட வேண்டும். அவ்வளவுதான் வாழ்க்கை. உளியோடு போராடாத கற்கள் சிலையாவது இல்லை, மண்ணோடு போராடாத விதைகள் விருட்சமாவது இல்லை, மனதோடு போராடாத மனிதன் மகன் ஆனது இல்லை. போராடு மனிதா, தோல்விகள் தோற்று போகும் வரை. ஆயுதங்கள் ஆபத்தானவை அல்ல, மனிதனில் இருக்கும் கோபமே ஆபத்தானது. உன்னை ஏராளமாக பார்த்தவர்கள், நினைத்தவர்கள், பேசியவர்கள் முன்பு நீ வணங்கும் தெய்வம் உன்னை உயர்த்தி வைக்கும். கலங்காதே, நடந்து செல். நடந்து முடிந்தது ஒரு பக்கத்தின் சின்ன கதை மட்டுமே. பக்கத்தை மட்டும் திருப்பி புத்தகத்தை மூடாதே. குடும்பத்திற்காக தன் தகுதியை மீறி உழைக்கும் ஒவ்வொரு பெண்ணிற்குள்ளும் பெண்ணும் ஒரு பொறுப்பற்ற ஆண் இருக்கின்றான். உட்கார்ந்த இடத்திலிருந்து உத்தரை இடுபவனுக்கு தெரியாது உழைப்பாளியின் வலியும் வேதனையும். இந்த உலகில் வீரனையும் கோழையாக்கும், கொலையையும் வீரனாக்கும். ரத்தம் சிந்தாத ஒரே ஆயுதம் பணம் மட்டுமே. சில நேரங்களில் ஒவ்வொரு பெண்ணும் அனாதைதான். தனக்கென்று ஒரு பிரச்சனை வந்தால் அதை யாரிடம் சொல்வது என்று அறியாமல் தனக்குள் வைத்துக் கொண்டு இறைவனை மட்டும் நம்பி தவிக்கும் தருணங்களில் ஒரு தாய் 5 குழந்தைகளையும் வளர்த்து விடுவாள். ஆனால் 5 குழந்தைகளும் சேர்ந்து ஒரு தாயை காப்பாற்றுவது கடினம். இந்த அழகான உலகத்தை சுற்றி பார்க்க வந்த சுற்றுலா பயணிகள் நாம். ஒரு நாள் திரும்பி செல்லத்தான் போகின்றோம். வேதனைகள் மட்டுமே ரகசியம். நீ சொல்லிக் கொடுக்க தொடங்கினால் அது வரத் தொடங்கிவிடும். அது அன்பு, செல்வம், மரியாதை, வலி என்று எதுவாக இருந்தாலும் கெட்டதுக்கே ஒரு காலம் வரும்போது நல்லதுக்கு ஒரு காலம் வராமலா போய்விடும். காலம் பதில் சொல்லும், காத்திருப்போம். குத்தி கிழிக்கிற முள்ளாக இருந்தாலும் சரி, குத்தி காட்டுகின்ற மனுஷர்களாக இருந்தாலும் சரி, தூக்கி ஓரமாக போட்டு விடுங்கள். இல்லையென்றால் மறுபடியும் நம்மளைத்தான் காயப்படுத்தும். யாரையும் முழுவதுமாக சார்ந்து இருக்காதே. காலம் மாறும்போது கைவிடப்பட்டால் கலங்கி போவாய். யாரையும் நம்பி வாழாதே, உன்னை நம்பி வாழ பழகு. தன்னை நல்லவராக காட்டிக்கொள்ள அடுத்தவரை கெட்டவராக சித்தரிக்கும் எவரும் நீண்ட நாள் நல்லவரிடத்தில் சுற்ற முடியாது. உன்மேல் யாருக்கும் அக்கறை இல்லை என்று கலங்காதே. படைத்த இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை மறவாதே. உன்மேல் அதிக நம்பிக்கை வைத்திருப்பவரை ஏமாற்றுவது சாமர்த்தியமல்ல, துரோகம். உனக்கு தரப்படும் முக்கியத்துவம் குறையும் போது முற்றிலும் நீயாகவே விலகிவிடுவது உனக்கு மரியாதை. அமைதியாக இருப்பது மிக மிக கடினமான விஷயம்தான். அப்படி இருக்க பழகிவிட்டால் நிம்மதி நம்மை தேடி வரும். இது உண்மை செய்தி. விளக்கம் கொடுத்து கொண்டே எல்லா நேரமும் உறவுகளை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. புரிந்தால் புரியட்டும், பிரிந்தால் பிரியட்டும். பிடித்தவர் என்பதற்காக பிழைகளை சுட்டிக்காட்ட தவறாதே. பிடிக்காதவர் என்பதற்காக நல்லவற்றை தவறாக பார்க்காதே. மௌனமாக இருந்து பார், பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருந்து பார், பல பிரச்சனைகள் காணாமல் போய்விடும். காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை புதைத்து வைத்திருக்கும். தோல்வியை ரசிக்க ஆசைப்படுங்கள். ஒவ்வொரு தோல்வியும் உங்களுக்குள் கற்றுக் கொடுக்கும் பாடம். நீங்கள் 1000 வெற்றிகளை பெற்றதற்கு சமம். புரிதல் இல்லாத வாழ்க்கையில் கிடைத்தாலும் பயனை இல்லை. தனக்கு என்றால் தவறும் சரியே, பிறருக்கு என்றால் சரியும் தவறேதான் என்று சொல்லும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பார்வைக்கு எல்லாமே மனித ஜாதிதான். பழகிப்பார், பாதிக்கு மேல் மிருக ஜாதிதான். உன்னை தேடி வரும் துன்பத்திடம் சிரித்துக் கொண்டே கேட்டேன், யாருக்கும் என்னை பிடிக்காமல் போக உனக்கு மட்டும் என்னை எப்படி பிடித்தது? நிம்மதி என்று நிழல் உம்மை தொடரும், நேர்மை என்று வெளிச்சம் உள்ளவரை. மாற்றங்கள் வரும் சமயத்தில் கவலை கொள்ளாதீர்கள். அது உங்களது வெற்றிக்கான மாற்றமாகவும் இருக்கலாம். வாழ்க்கையில் எத்தனையோ கடன்களை மனிதன் தீர்த்தாலும் 3 கடன்களை மட்டும் அவன் தீர்க்கவே முடியாது. 1 பெற்ற கடன், 2 வளர்த்த கடன், 3 நன்றி கடன். போராடு மனிதா, போராடாத கற்கள் சிலையாவது இல்லை. மண்ணோடு போராடாத விதைகள் விருட்சமாவது இல்லை. மனதோடு போராடாத மனிதன் மகனானது இல்லை. போராடும் மனித தோல்விகள் தோற்று போகும் வரை. வாழ்க்கையில் தடுமாறும் போதும் தடமாறும் போதும் நினைவில் கொள்ள வேண்டிய வரிகள் எல்லாம் சில காலம்தான். எதுவும் நிலையில்லை, எதுவும் கடந்து போகும்.
படிக்க தெரியாத ஆணிடம் கிடைக்கக்கூடாத புத்தகம் பெண். மன அழுத்தம் உள்ளவர்களுக்கு ஆயுள் குறைவு. மனிதன் பெரும்பாலான உடல் பிரச்சனைகளுக்கு மன அழுத்தமே காரணமாக இருக்கிறது. மனம் செயல் விழிப்புடன் இருந்தால் உங்கள் உடலும் மனதிலும் இளமையாகவும் அழகும் பொங்கும். விக்கல் வந்தால் தண்ணீர் எவ்வளவு முக்கியமோ குழம்பிய மனதிற்கு அமைதியும் அவ்வளவு முக்கியம். நாம் நிலை சற்று சரியும் போதுதான் தெரியும் மற்றவர் மனதில் நாம் எங்கு இருக்கின்றோம் என்று. எல்லாம் நம்பிக்கையே என்பது கூட ஒரு விதமான மன நிம்மதிதான். நேர்மையான எண்ணங்கள் கொண்ட மனம் ஆரோக்கியமாக இருந்திடும். சின்ன சின்ன செலவுகளை குறையுங்கள். காரணம் எவ்வளவு பெரிய கப்பலையும் சிறிய ஓட்டை மூழ்கடித்துவிடும். கனவு என்பது நீங்கள் தூங்கும் போது பார்ப்பது அல்ல, உங்களை தூங்க விடாமல் பார்த்துக் கொள்வது. ஆடம்பரத்திற்காக வாங்குகிற தங்கம் 1000 ரூபாய்களை விளைத்தாலும் உயர்ந்தாலும் அதை சிரித்துக் கொண்டே வாங்குகிறார்கள் மக்கள். ஆரோக்கியத்திற்காக வாங்குகிற காய்கறிகள் 5-10 விலை உயர்ந்தால் முகம் சுளிப்பது ஏனோ? எனக்கு ஒரு பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். பிரச்சனை என்று சொன்னாலே கவலையும் பயமும் கட்டாயம் வரும். எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள். தைரியம் தன்னம்பிக்கையும் தானாக வரும். இருப்பவன் இல்லாதவனை போல் நடிக்கின்றான், இல்லாதவன் இருப்பவனை போல் நடிக்கின்றான். நடிப்பதே வாழ்க்கை என்றாகிவிடுகிறது. பாழா போன மனித வாழ்க்கை. யாரை போலவும் இல்லாமல் இதுதான் நான் என்று தன் இயல்பு மாறாமல் வாழ்வதும் ஒரு வகையில் வாழ்நாள் சாதனைதான். கடமைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், அதில்தான் முன்னேற்றம் அடங்கி இருக்கிறது. ஒரு மனிதனின் மிகப்பெரிய 2 ஆயுதங்கள். 1 மௌனம், நமக்கு பிரச்சனைகள் வராமல் பார்த்துக் கொள்ளலாம். 2 புன்னகை, அதையும் மீறி பிரச்சனைகள் வந்துவிட்டால் புன்னகையால் வென்று விடலாம். நமக்கு பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களை கவனம் செலுத்தாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். நடப்பதை மாற்ற முடியாது, ஆனால் நினைப்பதை மாற்றிக் கொள்ளலாம். நடக்காது என்று தெரியும் போது பிறரை பற்றி அதிகம் அறிந்து கொள்ளவும் வேண்டாம், உன்னை பற்றி அதிகம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். இரண்டுமே உங்கள் நிம்மதிற்கு கேடு விளைவிக்கும். இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழத் தெரிந்தவர்கள். காணாமல் போனவர்களை தேடலாம், அதில் சிறிதும் தவறு ஏதும் இல்லை. கண்டு காணாமல் போனவர்களை மட்டும் உன் வாழ்க்கையில் நீ தேட விடாதே.